நாங்கள் மதுரைக்கு போகிறோம், திருநெல்வேலி, திருச்செந்தூர், சமயபுரம், திருவேங்கநாடு தான் அங்கே எல்லாம் போவோம். நாங்கள் சொந்த பந்தமாக மொத்தமாக ஒரு 20 பேர்கிட்ட வந்திருக்கோம். விழுப்புரத்தில் விஜயின் தாவேக முதல் மாநாடு நடந்தபோது டீ வியாபாரம் செய்த ஒரு குடும்பம் தற்போது 2வது மாநாட்டையொட்டி மதுரையில் கடை போட்டிருக்கிறது. தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் திருவிழா மாநாடு நடந்தாலும் அதை நம்பி பல்லாயிரக்கணக்கானோர் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதற்கு இந்த குடும்பமும் ஒரு சான்று. தேநீர், சிற்றுண்டி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வாங்கி வந்து மக்கள் அதிகம் குழுமியிருக்கும் இடத்தில் விற்பனை செய்தால் பல நூறு ரூபாய்கள் லாபம் பார்க்கலாம். அந்த ஒரு நாள் வியாபாரம்தான் அடுத்த பல நாட்களுக்கு வியாபாரிகளுக்கு சோறு போடும் வாழ்வாதாரமாகவும் இருக்கிறது. அப்படி விழுப்புரம் மாவட்டம் கலிங்கமலை கிராமத்திலிருந்து 20 பேர் அடங்கிய ஒரு குடும்பம் விஜயின் தாவேக மாநாட்டை நம்பி டீ வியாபாரம் செய்ய மதுரை கிளம்பி வந்திருக்கிறார்கள். ₹1000 முதலீடு செய்து பால், தண்ணீர் உள்ளிட்டவற்றை வாங்கி தேநீர் விற்றால் ₹4000 வரை கிடைக்கும் என்கின்றனர் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அன்னமங்கலத்திலேருந்து வரோம் டீ வியாபாரத்துக்கு. அதை ஒரு திருவிழாவுக்கு போவோம், அதுமாரி கட்சி மீட்டிங் நினச்சின்னா அதுக்கு போவோம். எங்களுக்கு கூலி தொழில் தான், வேறு வழி கிடையாது. ஏன்னா நாங்கள் ஒரு 1000 முதலீடு போட்டுக்கிறோம். ஒரு 5000 கிடச்சிதுன்னா ஒரு மாதம் குடும்பம் ஓடும். வேறு எதையும் அந்த கைத்தொழில் நம்பி தான் நாங்கள் வந்துக்கிறோம். தமிழகத்தில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு மாவட்டங்களில் நடக்கும் மாநாடு, திருவிழா போன்ற நிகழ்வுகளுக்கு சென்று டீ வியாபாரம் செய்வது எங்களுடைய வழக்கம். அதை நம்பிதான் இங்கு வந்திருப்பதாக தெரிவிக்கும் இவர்கள், நாங்கள் செய்யும் முதலீட்டை விட லாபம் அதிகம் கிடைத்தால் மகிழ்ச்சியாக விஜய்க்கு நன்றி சொல்வோம் என தெரிவித்துள்ளனர். நாங்கள் லேடிஸு போட்டு கொடுப்போம், ஜென்ஸுங்க எடுத்துன்னு போய் வியாபாரம் பண்ணுவாங்க. உள்ள அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், கேனை தூக்கின்னு சுற்றணும், கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நாங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து வியாபாரத்துக்கு வந்திருக்கோம். ஒரு ₹1000 முதலீட்டு போட்டால் ஒரு 4000 5000க்குள்ளே கிடச்சா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதை நம்பி தான் அவ்வளோ தூரம் வந்திருக்கோம். நம்ம கட்சிக்கார விஜய் மாநாடு போட்டுக்கிறாரு, அதனால் மக்கள் வருவாங்க, விரும்பி நம்ம சுக்காப்பி டீ சாப்பிடுவாங்க. சாப்பிட்டா நம்மளுக்கு ஒரு ₹10 கிடைக்கும் அப்படின்னு தான் நம்பி வரோம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை பாரபத்தியில் நாளை நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் ஒருபுறம் சென்று கொண்டிருக்க, மாநாட்டை நம்பி ஒரு குடும்பம் விழுப்புரத்திலிருந்து மதுரை நோக்கி கையில் டீ கேன்களுடன் வந்து சேர்ந்திருப்பது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மாற்றம் தருமா மதுரை மாநாடு? என்ன பேச போகிறார் விஜய்? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய எகிரும் எதிர்பார்ப்புகள், அரசியல் பார்வையாளர்களின் ஆழமான அலசல்கள். விஜய் கட்சி 2026 தேர்தலில் என்ன முடிவு எடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் திமுக யாராவது ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா அது விஜயை பார்த்து தான். அவர் பேச்சும் தரமா இருக்கும், செயலும் தரமா இருக்கும், சம்பவம் ரொம்ப தரமா. பிரத்யேக நேரலைகள், நொடிக்கு நொடி அப்டேட் களத்திலிருந்து. தமிழ்நாட்டு அரசியலில் புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாள் முழுவதும் மாநாடு 2.0